ஆனா இந்த மாசம் தேதி தள்ளி போயிருக்கு. அதனால தான் சில நேரம் அப்பப்போ தலை சுத்தி வாந்தி வர மாதிரி இருக்கு. இப்ப கூட அந்த மாதிரி தலை சுத்தல தாங்க நான் மயங்கி விழுந்தேன். நல்ல விஷயம். இதை எதுக்கு நீ இவ்ளோ மெதுவா சொல்ற? இந்து, ஆன்லைன்ல உடனே ஒரு பிரெக்னன்சி கிட்ட ஆர்டர் போடு. சரிக்கா. ஆர்டர் போட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நானே கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவா? கர்ணா, நீ போவேனா? நான் ஏற்கனவே வாங்கினதுல ஒரு கிட்ட வச்சிருக்கேன். நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இத புடி. பாத்து பாத்து. வா போலாம். ஐயோ இருக்கட்டும்க்கா, நானே பாத்துக்கிறேன். நீ இங்கே இருமா, நான் பாத்துக்கிறேன். டேய், ஏன்டா குட்டி போட்ட பூட மாதிரி குறுக்கை நடுக்கை நடந்துகிட்டு இருக்க? உட்கார்றா. சும்மா இருக்கீங்களா? அவனே சும்மா குறை சொல்றீங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைச்சா போதும், அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆமா மாப்ள, நம்ம ஜெயந்திக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அடுத்து இன்னொரு கல்யாணம் தேவையில்லைல்ல. முதல்ல உங்க பொண்ணு வந்து என்ன சொன்னான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். அம்மா தாயே, ஜெயந்தி அக்காக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு நல்ல செய்தியை கொடு. அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். அம்மா, எனக்கு 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 என்னடி? ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. எனக்கு இங்க பாருங்க, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. அவனை கீழே இறக்கி விடுறா. கங்க்ராட்ஸ் சித்தி. சூப்பர்க்கா. சித்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணே, அண்ணே, கை கொடுங்க அண்ணே. நான் அப்பா ஆயிட்டேனே. அண்ணே, அண்ணே. நன்றி கடவுளே. இத்தனை வருஷமா நீங்க குழந்தை இல்லாம பட்ட அவமானத்தை போக்குறதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது.